பயங்கர ரொமான்டிக்கா இருக்குல்ல. இந்த ஆள் என்ன மீம் போட்டிருப்பாப்லன்னு எனக்கு தெரியும். கரெக்டா கட்டுவிட்டா. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடக்கூடிய அத்தனை லவ்வர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் என்னுடைய வருத்தங்கள். ஏன்னா வேலண்டைன்ஸ் டேயை வச்சு தான் ஏகப்பட்ட விதத்தில் நம்மளை ஏமாற்றி காசு கொடுக்குறாங்க. ஆனால் அவ்வளோ செலவு பண்ணி கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்குது? நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிஃப்ட் இல்லை அப்படின்னு திட்டு தான் கிடைக்குது. வாட் எ சேட் ஸ்டோரி. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஆனால் ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது காதலர்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வா? அப்படியா? பார்த்துடலாமா? வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு 5 ஸ்டார் ஸ்டைலில் வி கோயிங் டு டிஸ்ட்ராய் வேலண்டைன்ஸ் டே. இது எங்கே வைக்கிறது? இருங்க, அந்த மாதிரி முயற்சி செய் கப்பில் வச்சுருவோம். முயற்சின்னா டபுள் மீனிங் பேசுறேன். ரைட். இப்போது வேலண்டைன்ஸ் டே மேட்டருக்கு வருவோம். உலகத்தில் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பயங்கரமான சேல்ஸுங்கிறது நடக்குது. கிட்டத்தட்ட 20 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த வேலண்டைன்ஸ் டேவை வச்சு மட்டுமே உலகம் முழுக்க நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிரீட்டிங் கார்ட்ஸ். பயங்கரமான சேல்ஸ் அதுக்கு தான் இருக்குது. இன்னுமாடா கிரீட்டிங் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கிரீட்டிங் கார்டை வாங்கி வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. செகண்டாக இருக்கிறது துணி. புதுசாக ஏதோ தீபாவளிக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கும் வித்தியாசமான ட்ரெஸ்ஸை வந்து வரிசையாக எடுத்து தள்ளிடுறோம். மூணாவதாக இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம், ஜுவல்ஸ். ஜுவல்ஸ் வாங்குறதுக்குலாம் எங்கேருந்துடா காசு வருதுங்கிற அளவுக்கு பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது ஜுவல்ஸில். ஆனால் வேலண்டைன்ஸ் டே பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில ஆண் பெண் நண்பர்கள் வந்து எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதையா அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. கவலையே படாதீங்க. உங்கள் கெரியரில் கொஞ்சம் வெயிட் ஏற்றி சில பல லட்சங்களுக்கு உங்களுடைய பேக்கேஜை கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே தானாக செட் ஆகிடும். எங்கேயா காசு வருது, காசே வரமாட்டேங்குது அப்படின்னு கூட ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல நல்ல கோர்ஸ்லாம் தேடி தேடி எடுத்து படிச்சுக்கிட்டு உங்கள் கெரியரில் அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே தானாக நடக்கும். அப்படி என்ன கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ் பற்றி நீங்கள் படிக்கலாம். இந்தியாவில் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சத்துலேருந்து 12 லட்ச ரூபா பெர் ஆனமுக்கு சம்பாதிக்கிறாருன்னு டேட்டா சொல்லுது. அந்தளவுக்கு டேட்டா சயின்ஸுக்கு ஒரு வேல்யூங்கிறது இருக்குது. அதை நீங்கள் படிக்கலாம். அதுவும் குவி மாதிரியான இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். குவி அப்படிங்கிறது HCL குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய ஒரு அங்கம். ஐஐடி மெட்ராஸ், ஐஐஎம் அகமதாபாத்தோட இன்குபேட் ஆன ஒன்று. அதனால் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், பேபால், ஜஸ்பே, டிபிஎஸ் மாதிரியான கம்பெனிஸோட டைரக்ட் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இருந்து உங்களால் டைரெக்டாக கோர்சஸை கற்றுக்க முடியும். குவியில் டேட்டா சயின்ஸ் கோர்ஸோடு சேர்த்து பைத்தான், MySQL, பவர் பிஐ, NLP மாதிரியான எல்லா டூல்ஸையுமே கவர் பண்ணுறாங்க. நீங்கள் கோர்ஸை நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாக் இன்டர்வியூஸ்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆக்சுவல் இன்டர்வியூஸ்க்கே வந்து லைன் அப் பண்ணுவாங்க. ஏன்னா குவியில் 200+ கம்பெனிஸோடைய டைஅப்புங்கிறது இருக்குங்கிறதுனால உங்களால் ஈஸியாக பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஆக முடியும். இன்னும் குவி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் காலுக்கு வந்து புக் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவாங்க. குவியில் AI ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ணி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை படித்து உங்கள் கெரியரை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய முதல் 500 பேருக்கு 5000 வரைக்குமான டிஸ்கவுண்ட்டுங்கிறதையும் குவி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா சயின்ஸில் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிக்கவும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கவும் இப்போவே குவியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க்குங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வேலண்டைன்ஸ் டே மேட்டருக்கு வருவோம். சரி, வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது உண்மையிலேயே காதலர்களுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா? அதோடைய ஹிஸ்ட்ரியில் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து காதலர்களுக்காக தான் இது கொண்டாடப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். வேலண்டைன்ஸ் டேவுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது ரோமன் கல்ச்சரில் இருக்குது. வேலண்டைன்ஸ் டேயில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொமான்ஸாக இருப்போம். ரொமான்ஸை காட்டணும்னு ஃபீல் பண்ணுவோம். ரொமான்ஸை வெளிப்படுத்துறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிடுவோம். இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்து தெரியுமா? ரோமன் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்தால் தான் ரொமான்ஸ். ரோம சாம்ராஜ்யம்ங்கிறது கிட்டத்தட்ட சரிவுடைய எல்லைக்கு போயிடுச்சு. அந்த சமயத்தில் ரோமானியர்களுடைய தாக்கத்திலேருந்து நாங்கள் தப்பிச்சு வரணும், எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு ஐரோப்பியர்கள் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போது ஸ்பெயினில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரோமன் கல்ச்சர்லேருந்து வந்ததுப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதை ரொமானிக்கா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாஸ்டா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சென்னையில் கேட்பாங்க. நாஸ்டா அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிறது இங்கே நவாபுடைய ஆட்சி காலகட்டத்தில் அது புழக்கத்தில் வந்திருக்கு. இந்த நாஸ்டா அப்படிங்கிறது நவாபுடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி ரோமனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்த விஷயம் பாது அப்படின்னு ஏதாவது வார்த்தைக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொருளுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கஸ்டம்க்கோ சொல்கிறதுங்கிறது வழக்கத்தில் இருந்து. இதே பழக்கம்தான் மற்ற நாடுகள்லையும், ஜெர்மன், இங்கிலாந்து மாதிரியான நாடுகள்லையுமே இதே பழக்கங்கிறது இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ரொமானிக்கா அப்படிங்கிற வார்த்தைங்கிறது ரொமானஸுங்கிற வார்த்தையாக மாறுது. அந்த சமயத்தில் இதுக்கு புது புது அர்த்தத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரியான அர்த்தம்லாம் கொடுக்குறாங்கன்னா, வீரத்தில் சிறந்தவர், குதிரை ஏற்றத்தில் சிறந்தவருங்கிற மாதிரியான அர்த்தம்லாம் கொடுக்குறாங்க. அப்போவும் லவ் மேட்ரு வரவே இல்லை. எப்போ வருதுன்னா 17ஆம் நூற்றாண்டில் தான் வருது. 17ஆம் நூற்றாண்டில் இது ஓல்டு ரோமன் மேட்ருப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது
ரோமானிய காலத்திலிருந்து வர்ற பழக்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லவ் மேட்ருங்கிறது சேர ஆரம்பிச்சு ரொமான்ஸுங்கிறதுனா அது லவ் அப்படின்னு ஒரு அர்த்தங்கிறது வந்துருச்சு. இப்படி பேர்லேயே ரோமுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி தான் வேலண்டைன்ஸ் டேக்கும் இதுக்கும் கனெக்ஷனுங்கிறது இருக்குது. ஆனால் அந்த கனெக்ஷனுக்கு முக்கியமான காரணம் ரோமா சாம்ராஜ்யத்தில் வேலண்டைன்னு இருந்த ஒரு ஃபாதர். கத்தோலிக்க சர்ச் அவரை செயின்ட் வேலண்டைன் அப்படின்னு அங்கீகரிச்சிருக்கு. இதில் பிரச்சனைனா ஒரு வேலண்டைன் கிடையாது, கிட்டத்தட்ட 3-4 பேர் இதே வேலண்டைன்கிற பேரில் அதே காலகட்டத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ யாரை இவங்க செயின்ட்டாக மாற்றினாங்க, எதனால் இந்த நாள் கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுக்கான சரியான கிளியர் பிக்சருங்கிறது தெரியல. ஆனால் ஒரே ஒரு கதை மட்டும் தொடர்ந்து பல செஞ்சுரிஸாக ட்ராவல் ஆகிருக்கு. அந்த கதையை வச்சு தான் வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கதை அப்படின்னா, ரோமை 2ஆம் கிளாடியஸ் அரசர் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அங்கே இருந்த கிறிஸ்டியன் சர்ச்சுடைய ஃபாதராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் வேலண்டைன். அவர் கிறிஸ்தவத்துக்காக ரொம்ப பெரிய போராட்டம்லாம் செஞ்சார். அதனால் அவர் வந்து கிளாடியஸ் வந்து கொண்டுட்டார். அதனால் அவரை வந்து புனிதத்தன்மை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி போப்பு வந்து அறிவிச்சார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இது வந்து சர்ச்சில் சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன கதைன்னா, அங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் வருது. வேலண்டைன் அப்படிங்கிறவர் கிறிஸ்டியானிட்டிக்காக போராடினார், இறந்துட்டார். ரைட்டு, அவரை எப்படிப்பா காதலர்களோட கனெக்ட் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு தான் இந்த கதைங்கிறது பதிலாக வருது. 2ஆம் கிளாடியஸ் தன்னுடைய படையில் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சார். என்னென்னா, போர்க்களத்தில் சிங்கிள்ஸாக இருக்கிறவங்க தான் சிலிர்த்துக்கிட்டு சண்டை போடுறாங்க, கப்புள்ஸாக இருக்கிறவங்களாம் கம்முன்னு இருக்காங்க. அதனால் இனிமே எவனும் கல்யாணமே பண்ணக்கூடாதா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. மன்னா, என்ன எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? இதை பார்த்த வேலண்டைன், காதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனான ஒன்றியா, அதை எப்படியா நீ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி யாருக்குமே தெரியாமல் காதலர்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க மீட் பண்ணுறதுக்கான இடத்த உருவாக்கி தந்திருக்காரு, அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்காரு, அவங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி ஒரு காதலர்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அரசன் கிளாடியஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அவளை கீழே இறக்கலாம் மாமா பயல. ஏய், யாரை பார்த்து மாமான்ற? கூப்பிடுற அந்த ஆளுன்னு கூப்பிட்டு, என்ன காரியம்டா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை சிறையில் தள்ளுற, சிறைச்சதம் பண்ணுறேன்னு தீர்ப்பு வழங்கிட்டார். அப்படி அரசன் சொன்னதால் தலையை வெட்டி கொல்லப்பட்ட அந்த வேலண்டைனுடைய ஞாபகமாக தான் அவருடைய நினைவு நாள் அப்போது வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறத நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம் ரைட்டு, ஆனால் அந்த நாளில் எதுக்கு நம்ம கிரீட்டிங் கார்டு தரோம், யுவர் வேலண்டைன் அப்படின்னு சைனை போட்டு தரோம், காதல் கடிதங்கள் எழுதி தரோம், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தேடணும்னா அதுக்கும் இதே வேலண்டைனை தான் காட்டுறாங்க. எல்லாமே இவர் தானா? இவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டார்ல கிளாடியஸ், யாரு நம்ம ஃபாதர் வேலண்டைனை ஜெயிலில் தூக்கி போட்டார் இல்லையா? ஜெயிலில் இருந்தப்போ ஜெயிலரோட பொண்ணோட இவருக்கு கொஞ்சம் லவ் ஆயிடுச்சு. தன்னுடைய காதலிக்காக அப்படியே காதல் ரசம் சொட்ட சொட்ட காதல் கடிதம் எழுதி வித் லவ் யுவர் வேலண்டைன் அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு அனுப்புனாராம். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி காதல் கடிதங்களை வந்து எழுதி அனுப்பும்போது யுவர் வேலண்டைன்னு போட்டு எழுதுகிற பழக்கம்லாம் வந்திருக்கு. காலை உடச்சு நீ திருந்தலையா? உன் என்னதான்டா பண்றது? சரி, இப்படி சொல்லப்படக்கூடிய கதையை தாண்டி வேற ஏதாவது ஆக்சுவலான ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுங்கிறது வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுறதுக்கான காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ரோமானியர்களுடைய ஒரு பண்டைய திருவிழாவை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. லூப்பர்காலியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பண்டைய ரோமானியர்கள் கடைபிடிச்ச ஒரு பண்டிகையுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த லூப்பர்காலியா அப்படிங்கிறது என்ன? கடவுள் ஃபானஸுடைய நினைவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா இது. கடவுள் ஃபானஸ் யாருன்னா ஃபெர்டிலிட்டியுடைய கடவுள். விவசாயம் நல்லா செழிக்கணும், மக்களும் நல்லா குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபானஸ் கடவுளுக்காக ஒரு திருவிழாவை எடுத்து பண்டைய ரோமானியர்கள் கொண்டாடியிருக்காங்க. சரி, இந்த லூப்பர்காலியா பண்டிகைங்கிறது எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் தாங்க விஷயமே அடங்கியிருக்கு. இந்த பண்டிகையை பிப்ரவரி 13 15 தேதி வரைக்கும் பண்டைய ரோமானியர்கள் கொண்டாடியிருக்காங்க. இந்த பண்டிகைங்கிறது எப்படி தொடங்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு மித்தை வந்து முதல்ல சொல்லணும். அந்த மித்தாலஜிங்கிறது என்னென்னா, ரோம பேரரசு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது ரோமுலஸ் அப்புறம் ரேமஸ்ங்கிற 2 பேர். அவங்கள கை குழந்தையாக இருந்து ஒரு ஓனாய் தான் வளர்த்தெடுத்திருக்கு. அந்த ஓனாயுடைய பேர் லூப்பா. இந்த லூப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா நம்பக்கூடிய ஒரு குகைக்குள்ளே ரோம பேரரசுடைய சாமியார்கள் முதல்ல கிளம்பி போவாங்க. அந்த புனித குகைக்குள்ளே போய் லூப்பாவை நினச்சி வேண்டிட்டு அங்கே ஒரு ஆட்டையும் ஒரு நாயையும் பலி கொடுப்பாங்க. இந்த ஆடுங்கிறது எல்லாத்தையும் செழிப்பாக மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், நாய் அப்படிங்கிறது
எல்லாத்தையும் புனிதமாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் பலி கொடுக்கப்படும். அதுக்கப்புறமா அந்த ஆட்டுடைய தோலை வந்து மொத்தமாக உரிச்சு எடுப்பாங்க. உரிச்சு எடுத்துட்டு அந்த தோலை நீட்டாக வெட்டுவாங்களாம். வெட்டுனதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட கொடுப்பாங்களாம். அந்த ஆண்கள் அந்த ஆட்டு ரத்தத்தில் அந்த தோலை வந்து நல்லா முக்கி எடுத்து ரோட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய வயல் நிலங்கள்லாம் வந்து தெளிப்பாங்களாம். தெளித்ததோடு நிற்க மாட்டாங்க. அப்படியே வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் அந்த தோலை வச்சே அடிப்பாங்களாம். இந்த தோலை வச்சு சாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கல்ல, அப்படி அடிபட்டா அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். அதுவும் நல்ல வந்து ஸ்ட்ராங்கான குழந்தைகள் பிறக்கும், நிறைய குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது ரோமானியர்களுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு. இதோட இந்த பண்டிகை முடிஞ்சிச்சான்னு பார்த்தா இல்லை. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய பேரையும் ஒரு சட்டிக்குள்ளே வந்து எழுதி போடுவாங்களாம். அந்த சட்டியை வந்து ஒவ்வொரு ஆணும் வந்து குலுக்கல் முறையில் குலுக்கி எடுக்கணுமா. எந்த பெண்ணுடைய பேர் வந்து அந்த ஆணுக்கு விழுதோ அந்த ஆணும் அந்த பெண்ணும் ஜோடியாக எவ்வளோ நாளைக்கு இருக்கணுமோ இருக்கலாம். ஒரு வருஷம் வரைக்கும், அடுத்த ஃபெஸ்டிவல் வர்ற வரைக்கும் இருக்கலாம். நடுவில் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒன்றா ஒத்துமையாக இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடுத்த வருஷம் வேறு பேரோட அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த ஃபெஸ்டிவலுங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, அப்போவே லவ் பிரேக்கப்னு இருந்திருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் தான் அதுக்கப்புறமா வேலண்டைன் டேவாக மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இன்னொரு போப். கிபி 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் போப்பாக இருந்த 1ஆம் ஜெலாசியஸ் இந்த லூப்பர்கேலியா ஃபெஸ்டிவலை ரோமானியர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிட்டார். அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுலேருந்து மாற்றணும், அதையும் கிறிஸ்டியன் பண்டிகையாக மாற்றிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை கிறிஸ்டியன் பண்டிகையாக மாற்றி அதை கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு, ஏற்கனவே செயின்ட் வேலண்டைனுடைய இறந்த நாள் இருந்ததுல, அந்த இறந்த நாளுக்கு ஒரு ஃபீஸ்ட் டேங்கிறத கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. ஃபீஸ்ட் டே அப்படின்னா அந்த இறந்து போனவருடைய ஞாபகமாக அவருடைய நினைவுகள்லாம் சொல்லி இறைவன்கிட்ட வேண்டுறது தான் ஃபீஸ்ட் டே. அந்த ஃபீஸ்ட் டேவை இந்த லூப்பர்கேலியா டேவோட கனெக்ட் பண்ணி விட்டார் அவர். இனிமேல் லூப்பர்கேலியா டே அப்படிங்கிறது செயின்ட் வேலண்டைன்ஸ் டேவாக தான்டா கொண்டாட போகிறோம், எல்லாரும் சர்ச்சுக்கு வந்தீங்களா காணிக்க போட்டிங்களா கிளம்பணும், வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஆனால் எல்லாரும் சர்ச்சுக்கு வந்தாங்க, காணிக்க போட்டாங்க. ஆனாலும் பழைய லூப்பர்கேலியா ஃபெஸ்டிவலில் அந்த காதலிக்கிற மேட்டர் இருந்தது இல்லையா, அது மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால சர்ச்சுக்கு வந்து காணிக்க போட்டதுக்கு அப்புறமா கறிக்கடைக்கு நேராக போகாம காதலிக்க போயிட்டாங்க ரோமானியர்கள். தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. ஆனாலும் இப்போ நம்ம கொண்டாடுற மாதிரி படு விமர்சையான ஒரு வேலண்டைன் டேவா அப்போல்லாம் அது கொண்டாடப்பட்டுச்சான்னு பார்த்தா இல்லை. அங்கங்கே லைட்டாக லவ் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததோடு அதுங்க நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்போ இது பயங்கரமான ஒரு காதலர் தினமாகவே கொண்டாடப்பட ஆரம்பிச்சது அப்படின்னா அது நடந்தது 13ஆம் நூற்றாண்டில். 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் குறிப்பாக ஃப்ரான்ஸ் அப்புறம் இங்கிலாண்டில் ஒரு நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு. அது என்னென்னா பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து தான் பறவைகளுக்கு கபி கபிக்கான சீசன் தொடங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் செயின்ட் வேலண்டைனுக்கான ஃபீஸ்ட் டேவும் வருது அப்படிங்கிறதால இதுவும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கோயின்சைட் ஆக ஆரம்பிச்சது. ஏற்கனவே வேலண்டைன்ஸ் டேவை ஒட்டி பழைய பழக்க வழக்கங்கிறது லைட்டாக இருந்துச்சா, அதோட இந்த நம்பிக்கையும் ஒன்றா சேர ஆரம்பிச்சுதா, அப்போ தான் இந்த ஃபீஸ்ட் டேவை ஏன் காதலுக்கான நாளாக நம்ம மாற்றக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அது பெருசாக உருவானது எப்போனா 13ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் 14ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில். அப்போ தான் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம், காதல் கடிதங்கள் எழுதலாம், அதே மாதிரி வந்து கிரீட்டிங் கார்டெலாம் உருவாக்கி தரலாங்கிற பழக்கங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் காதல் ரசம் சொட்ட சொட்ட கவிதைகள் எழுதுறதுக்காக கவிஞர்களை வந்து ஹையர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே ஹையர் பண்ணி அவங்க எழுதி தர கடிதங்களை வந்து தன்னுடைய காதலிகளுக்கு வந்து ஆண்கள் போய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க, மன்னர்களாக இருந்தவங்களாம் அது இந்த பழக்கத்தில் வந்து இருந்திருக்காங்க ஐரோப்பாவில். அந்த பழக்கங்கிறது அதுக்கப்புறமா இன்னும் ஸ்ட்ராங்காக பரவலாக எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்குது. எல்லாரும் கவிதைகளை எழுத ஆரம்பித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது எப்போ ரொம்ப பெருசாக டெவலப் ஆச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது பெருசாக உருவானதுக்கு அப்புறமா தான். அதுக்கப்புறம் பேப்பரை உருவாக்குறதும் சரி, பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதும் சரி ரொம்ப ஈஸியாக ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா கிரீட்டிங் கார்ட்ஸு, அதை சார்ந்த லெட்டர்ஸ் இதெல்லாம் ஈஸியாக உருவாகி மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் காதலிகளுக்கும் காதலன்களுக்கும் கிஃப்ட்ஸை கொடுக்கறது, கிரீட்டிங் கார்டு அனுப்புறதுங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சது. காதலர் தினம் எல்லாருக்குமே போய் சேர்றதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செஞ்சது யாருன்னா சினிமா தான். சார்லி சாப்ளின் காலகட்டத்தில் இருந்தே சினிமாவில் காதலர் தினத்தை வந்து அப்பப்போ லைட்டாக போர்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒன்றா மாறிச்சு. அதோடைய தாக்கத்தில் எல்லாருமே அந்த காதலர் தினத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் இந்த பழக்கம்ங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1990களுக்கு மேலே தான். 1990ஸ்க்கு அப்புறமா இங்கே குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வருது. அந்த சமயத்தில் தான் வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து நாமளும் அதே மாதிரி மாறணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய பண்டிகைகள், அவங்களுடைய கொண்டாட்டங்கள் இது எல்லாமே நாமளும் கொண்டாட ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம்.
ஆனால் கொண்டாட ஆரம்பித்ததுலேருந்தே கலாச்சார காவலர்கள் கண்டிஷனாக கண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது இருக்குது. அடிப்படைவாத தத்துவத்தை பேசக்கூடிய சிவசேனா, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், RSS, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற எல்லா அமைப்புகளும் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து கடுமையான கண்டனங்களை வந்து தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி பார்க்குற காதலர்கள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணணும். அவங்க கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து ராக்கி கட்டி அண்ணன் தங்கச்சியாக மாறணும், இல்லைன்னா நாங்கள் ஓய மாட்டோம்னு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பயங்கரமாக அடம் பிடிப்பாங்க. அதே சமயத்தில் வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது காதலை கொண்டாடக்கூடிய ஒன்றுடா, காதலை ஏன்டா கொண்டாட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அகேன்ஸ்டாகவும் பல அமைப்புகள் வந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போன கதைலாம் உண்டு. பிரமோத் முத்தாலிக் அப்படிங்கிற ராம் சேனாங்கிற ஒரு அமைப்புடைய தலைவர் வந்து இதே மாதிரி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பயங்கரமான பிரச்சனைகளை வந்து உருவாக்குனார். இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தால் எப்படி, நம்ம இதுக்கு எதாவது செஞ்சாகணும் அப்படின்னு அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு போராட்டங்கிறது வெடிச்சுது. என்ன மாதிரியான போராட்டம் அப்படின்னா, பிரமோத் முத்தாலிக் இருக்கார் இல்லையா, அவருக்கு பிங்க் கலர் ஜட்டியை வந்து அனுப்பணும், ஃபோட்டோவாக அனுப்புங்க, இல்லை முடிஞ்சால் நேர்லேயே போய் கொண்டு போய் கொடுத்துருங்க, போஸ்டரில் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை கிளப்புனாங்க. பிங்க் ஜட்டி மூவ்மெண்ட் அப்படிங்கிறதா இந்த மூவ்மெண்ட்டுடைய பேர். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 39,000 பேர் வந்து கலந்துக்கிட்டு அந்த பிங்க் ஜட்டியை அவருக்கு அனுப்பி வச்சாங்க. We want to fight this cause out. We want to fight back with the people who have been talking about moral policing. இப்படி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவுமே வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது பல வகையில் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு விதமான கொண்டாட்டம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம நாட்டில் வந்து ரோஸ் அதிகமாக கொடுக்குறோம், கிஃப்ட்ஸ் அதிகமாக வாங்கி தரோம். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அது வந்து சாக்லேட்டை வச்சு கொண்டாடுறாங்க. ஜப்பானில் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கிரி சோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் வந்து கொடுப்பாங்களாம். அது வந்து ஆக்சுவலாக எல்லா ஆண்களுக்குமே பெண்கள் கொடுக்கறது, கோவொர்க்கருக்கு, கூட படிக்கிறவங்களுக்கு, பாஸுக்கு, இவங்க எல்லாருக்குமே அவங்க சாக்லேட்டை வந்து தருவாங்களாம். இது வந்து லவ்வில் கொடுக்குற சாக்லேட் இல்லை, ஒரு பரஸ்பர அன்பில் கொடுக்கக்கூடிய ஒரு சாக்லேட். ஆக்சுவலாக லவ்வருக்கு கொடுக்க வேண்டிய சாக்லேட்னு ஒன்று இருக்குது. அந்த சாக்லேட்டுடைய பேர் ஹான்மை சாக்கோ. அது யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் பாய் ஃப்ரெண்ட், காதலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற சாக்லேட்லாம் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரியான சாக்லேட். ஆனால் 2003 இந்த சாக்லேட் கொடுக்குறது வந்து பெண்கள் நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்களா ஜப்பானில். ரொம்ப செலவாகுது, தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சாக்லேட்டை கொடுக்கறது வந்து நிறுத்திருக்காங்க. ஆனால் இந்த வேலண்டைன்ஸ் டேயில் யார் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடல்ட்ஸையும் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண வைக்கணும், அவங்களும் நம்மளோட பொருட்களை வாங்க ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் 5 ஸ்டார் ஒரு பிரில்லியண்ட்டான ஆடை கொண்டு வந்திருக்காங்க. அங்கிள்ஸ்லாம் கொண்டாட ஆரம்பித்தா வேலண்டைன்ஸ் டே இருக்காது அப்படின்னு சொல்லி, வேலண்டைன்ஸ் டேக்கு நெகட்டிவாக சொல்கிற மாதிரி சொல்லி அவங்களுடைய சாக்லேட்டை விற்கிற மாதிரியான ஒரு ஆடை போட்டாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கொண்டாடாதவங்களையும் கொண்டாட வச்ச மாதிரி ஆச்சு. எப்படி இருந்தாலும் 5 ஸ்டார் சாக்லேட்டுங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறதால அதோட பிஸ்னஸும் பிச்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. வேற லெவல் 5 ஸ்டார், வெரி குட். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எந்த சாக்லேட்டை அதிகமாக வாங்கி காதலிகளுக்கு வந்து இந்திய ஆண்கள் தராங்க அப்படின்னா அது டைரி மில்க் சாக்லேட் தான். அதுவும் கேட்பரிஸ் கம்பெனியோடது தான். வேலண்டைன்ஸ் டே வேணான்னு சொல்லி விளம்பரம் பண்ணுற 5 ஸ்டார் சாக்லேட்டும் கேட்பரிஸ் கம்பெனியோடது தான். எப்படி பாஸ், அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம், பாஸ். சரி, ஓகே லவர்ஸ், சாரி பிக்யூ பஸ். வேலண்டைன்ஸ் டே உடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேலண்டைன்ஸ் டே பற்றி உங்களுடைய லவ்வர்ஸுக்கெலாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களை லவ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. ஓகே.